இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தஞ்சை மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நூற்றாண்டு விழாவை, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவை எவ்வாறு கொண்டாடுவது என விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தோழர்களே, இன்று நடைபெறுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தஞ்சை மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் கொண்ட கூட்டம். இதில் கட்சியினுடைய நூற்றாண்டு விழாவை எவ்வாறு சிறப்பாக கொண்டாடுவது என்பதற்கான திட்டமிடுகின்ற கூட்டம். நூற்றாண்டு வரக்கூடிய டிசம்பர் 26 துவங்குகிறது. இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அளப்பெரிய பங்காற்றியிருக்கிறது. பல நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தூக்கு தண்டனைக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள், துப்பாக்கி சூட்டுக்காரராக இருக்கிறார்கள். பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல, புதுச்சேரியை பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்தும் அதேபோல் கோவாவை போர்ச்சுகல் ஆதிக்கத்திலிருந்தும் விடுதலை பெறுவதற்கும் கம்யூனிஸ்டுகள் நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள். விடுதலை அடைந்த பிறகு தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக, விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக இந்தியா முழுமையும் பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரிட்டிஷ் காலத்திலும் பிறகு விடுதலை அடைந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலுமாக 3 முறை தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டவிரோதம் என்று சொல்லி அவர்கள் எங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த மக்களோடு நாங்கள் நிற்கிறோம். 100 ஆண்டு காலமாக இந்த மக்களோடு சேர்ந்து இயங்குகிற கட்சியில் மிக முக்கியமான கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டில் குறிப்பாக டெல்டாவில் குத்தகை வாரச்சட்டம் என்பது இல்லாத இருந்த காலம், குத்தகைதாரர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்த காலம், அதை மாற்றுவதற்கு போராடி இருக்கிறது. சாணிப்பால் சவுக்கடி என்று இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் கொடுமைப்படுத்துவதை எதிர்த்து நின்று நிலப்பிரபுக்களோடு கையெழுத்திட்டு அந்த கொடுமையை நிறுத்துவதற்காக போராடி இருக்கிறது. காவிரி நீர் பாசனத்துக்காக போராடி இருக்கிறது. ஆக மக்களுடைய சர்வாங்கமான போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நூற்றாண்டில் கடந்த 100 ஆண்டு கால வரலாறு, இதில் பங்காற்றிய தொழிலாளர் தோழர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள், அவரை பற்றிய புத்தகங்களை வெளியிடுதல், அதே போல் எங்கள் தமிழுக்கு, மொழிக்கு, சமூகத்துக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு நாங்கள் ஆற்றியிருக்கக்கூடிய தொண்டுகள், இவற்றை பற்றியெல்லாம் புத்தகங்களாக, சின்ன காணொலி காட்சிகளாக, பாடல்களாக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அது சம்பந்தமாக வந்து திட்டமிடுவதற்காக இந்த கூட்டம் நடக்கும். அவர் பிஎம்னு சொல்லிட்டாரு. இதோடு சேர்த்து என்ன சொல்லணும்னாக்கா, நம்முடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு 100வது ஆண்டு இந்த 26ஆம் தேதி. அது ஒரு பெருமை பெறத்தக்கது. அதை பற்றி பெரிய அளவுக்கு தமிழ்நாடு பூரா அதை கொண்டாடுவதற்கு, அவரை பற்றிய அவர்களுடைய தியாக வாழ்க்கையை சொல்லி மற்றவர்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அப்படி ஒன்று நடக்குது. அதே நாளில் நம்முடைய மிகப்பெரிய நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், தொழிற்சங்க தலைவர் KTK தங்கமணியோட நினைவு நாள் அன்றைக்கு, அதே நாளில் எல்லாமே ஒன்றா வருது. அந்த நாள்களில் இந்த அவர்களை பற்றிய தலைவர்களை பற்றிய நம்ம வந்து அவருடைய தியாகங்களை முன்னிறுத்தி கட்சியை எப்படி அந்த பாதையில் கொண்டு செல்வது, அதே மாதிரி இளைஞர்கள் எப்படி ஈர்க்கப்படுவது, அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு இன்றைக்கி நிறையா சமூகத்தில் சமூக அவலங்கள் நடக்குது. இவங்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்து வழி நடத்திருக்காங்க. எதிர்காலத்தில் இளைஞர்களை எல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறத வற்புறுத்தி நம்ம அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இயக்கமாக இதெல்லாம்